அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினம் ஒரு தகவல் எண் 1236. தலைப்பு அல்லாஹுவின் அச்செய்தியும் எச்சரிக்கையும், தொடர் 15. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் இவ்வுலக வாழ்க்கையின் நற்செய்திகளை, வாரி வழங்கக்கூடிய நியாமத்துகள் பற்றிய நற்செய்திகளை, வெற்றிகளை, இன்னும் அவன் கொடுக்கக்கூடிய பல விஷயங்களை, இவ்வுலகுக்கு தேவையானவற்றை வழங்கக்கூடிய விஷயங்களை நற்செய்தியாக அல்லாஹ் அறிவிக்கின்ற அதே நேரத்தில் மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கையில், மறுமை வாழ்க்கையில் சொர்க்கம் உண்டு என்ற நற்செய்தியையும் அல்லாஹ் கூறுகின்றான். இதல்லாமல் பெண் குழந்தை பிறப்பது நற்செய்தி என்று அல்லாஹ் கூறுகின்றார். அல்லாஹு அக்பர். ஏனென்றால் ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய அந்த மடமை கால மக்கள், அறியாமை கால மக்கள் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் பிறந்த தன்னுடைய ஈர கொழுந்தான பெண் குழந்தையை உயிருடன் புதைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு சில பேர்கள் பிறந்தவுடனேயே அதை உயிருடன் புதைத்து விடுவார்கள். ஒரு சில பேர்கள் அதை சிறுமியாக வளர்கின்ற வரையிலும் வளர்த்து அதற்கப்புறம் அதை புதைப்பார்கள். அதை புதைப்பதற்காக மண்ணை தோண்டும் போது அந்த சிறுமியும் தன்னுடைய தந்தைக்கு உதவியாக தான் அந்த குழிக்குள்ளே விழ வைக்கப் போகிறோம், அதற்குள் நாம் தான் கடத்தப்பட போகிறோம் என்பதை மறந்து அதுவும் உதவி செய்யக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும். அப்படிப்பட்ட மோசமான காரியத்தை அவர்கள் ஒரு இறைவனுடைய பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், தேவதைகள் என்றும், இது நம்மிடையே இருந்தால் இதனுடன் இதை வளர்த்து ஆளாக்கி இதற்கு மனமுடித்து வைக்கக்கூடிய இடத்திலே தலைகுடிவு ஏற்படும் என்றும், இப்படி பலவிதமான மூட பழக்க வழக்கங்களை மனதிலே வைத்துக் கொண்டு அதை செயல்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில 16வது அத்தியாயம் 58வது வசனத்தில் இவ்வாறு கூறுகிறார்: வைதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா வல்ல வஜ்ஹு முஸ்வத்தன் வ ஹுவ கலீம். அவர்களில் ஒருவனுக்கு பெண் குழந்தை பிறந்திருப்பது கொண்டு நற்செய்தி கூறப்பட்டால் அவன் முகம் கருத்து விடுகிறது, அவன் கோபமுடையவனாகிறான். யதவாரா மினல் கௌமி மின் சூயி மா புஷ்ஷிர பிஹ் அயும்சிகுஹு அலா ஹுனின் அம் யதுஸ்ஸுஹு ஃபி துராப் அலா ஸாஅ மா யஹ்குமூன். எதை கொண்டு நற்செய்தி கூறப்பட்டானோ, நன்மாராயம் கூறப்பட்டானோ அதை தீயதாக கருதி அந்த கெடுதிக்காக தம் சமூகத்தாரை விட்டும் ஒளிந்து கொள்கிறார். அதை இழிவோடு வைத்துக் கொள்வதா அல்லது அதை உயிருடன் மண்ணில் புதைத்து விடுவதா என்று குழம்புகிறார். அறிந்து கொள்ளுங்கள், அவர்கள் இவ்வாறெல்லாம் தீர்மானிப்பது மிகவும் கெட்டது. ஆம், இவ்வாறு தீர்மானித்து அவர்கள் மோசமான அந்த படுபாதக செயலை செய்தார்கள். தமிழகத்திலும் கடந்த காலங்களில் பெண் பிள்ளைக்கு கள்ளிப்பால் கொடுப்பது, நெல்மணியை தொண்டை குழியிலே போட்டு கொள்ளுவது, பெண் பிள்ளை என்றாலே ஒரு அவமானமாக, கேவலமாக கருதுவது என்ற நிலையெல்லாம் இருந்து அது இன்றளவில் மாறி இருக்கின்றது. ஒரு சஹாபி கூறுகின்றார், எனக்கு 10 பிள்ளைகள் இருந்தது, அந்த பிள்ளைகளை எல்லாம் பெண் பிள்ளைகள், அவர்களெல்லாம் நான் கொன்றேன். எப்படி கொன்றேன்? உயிருடன் மண்ணில் புதைத்தேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள். அறியாமையால் செய்த அவரும் அழுதார். ஆகவே அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களை, பெண் பிள்ளை என்பது நற்செய்தி, சுபசோபன செய்தி என்று அல்லாஹ் கூறுகின்றான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாளை குறித்து சொல்லும்போது, இத ஷம்ஸு குவ்விரத் வைதன் நுஜூமு கதரத் வைதல் ஜிபாலு சுயிரத் வைதல் ஐஷாரு உத்திலத் வைதல் வஹூசு ஹுஸிரத். சூரியன் ஒளி இல்லாததாக சுருட்டப்படும் போது, நட்சத்திரங்கள் ஒளி இழந்து உதிர்ந்து விடும் பொழுது, மலைகள் பெயர்க்கப்படும் போது, கற்ப ஒட்டகைகள் கவனிப்பாரற்று விடப்படும் போது, காட்டு மிருகங்கள் மனிதர்களுடன் இதர பிராணிகள்
காட்டு மிருகங்கள் மனிதர்களுடனும் இதர பிராணிகளுடனும் ஒன்று சேர்க்கப்படும் போது, வைதல் பிஹார் சுஜிரத் வைதல் நுஃபூசு ஜுவிஜத், கடல்கள் தீமூட்டப்படும் போது, உயிர்கள் அவற்றுக்குரிய உடலுடன் ஒன்றிணைக்கப்படும் போது, வைதல் மஊதத்து சுயிலத் பிஐயி தம்பின் குத்திலத், உயிருடன் புதைக்கப்பட்ட பெண் குழந்தை வினவப்படும் போது, எந்த குற்றத்திற்காக அது கொல்லப்பட்டது என்று வினவப்படும் போது, விசாரிக்கப்படும் போது அல்லாஹ் அதையும் விசாரணையிலே வைத்திருப்பதாக சொல்லுகின்றான். ஆகவே அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் கேட்கிறார், அல்லாஹ்விடம் பாவங்களில் மிகப்பெரியது எது என்று நான் கேட்டேன். அதற்கு அவர்கள், அல்லாஹ் உன்னை படைத்திருக்க அவனுக்கு நீ இணை கற்பிப்பது, அல்லாஹ் அல்லாதவைகளை வணங்குவது என்று சொன்னார்கள். நான் அவர்களிடம், நிச்சயமாக அது மிகப்பெரிய பாவம்தான் என்று சொல்லிவிட்டு, பிறகு எது என்று கேட்டேன். உன் குழந்தை உன்னுடன் அமர்ந்து உன் உணவை பங்கு போட்டு உண்ணும் என நீ பயந்து அதை நீ கொள்வது என்று சொன்னார்கள். நான் பிறகு எது என்று கேட்க, அவர்கள் உன் மீது அபார நம்பிக்கை வைத்துள்ள அண்டை வீட்டானின் மனைவியை கவர்ந்து அவளுடன் நீ விபச்சாரம் புரிவது என்று சொன்னார்கள். இச்செய்தியை சஹீஹ் முஸ்லிமில் 141வது ஹதீஸாக பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நற்செய்தி என்று சொல்லப்பட்ட பெண்கள் அவர்களுக்குரிய கண்ணியம் வழங்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.